ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஈப்ரோ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் மேக்ஸி சைஸ் ஷீட் அண்டு A4 ஷீட் இந்த மாதிரி ஷீட்டில் வந்து நீங்கள் உங்கள் இங்க் டேங்க் பிரிண்டரில் வந்து பிரிண்ட் எடுக்கிறீங்க. எப்சனில் வந்து L8050 அதாவது ட்ரே மாடல். இந்த ட்ரே மாடல் வந்து ஈப்ரோ சாஃப்ட்வேரில் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அதுக்கான செட்டிங் எப்படி வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா L8050க்கு செட்டிங் கேட்டிருந்தார். ஸோ அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்டர் செட்டப்பை எப்பயும் போல் கிளிக் பண்ணி உள்ளே வரணும். பிரிண்டர் செட்டப்பை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நேம் அப்படின்ற இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணும். இதில் நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பாட்டமில் இருக்க பாருங்கள், எப்சன் நியூ ட்ரே அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, பிரிண்டருக்கு நேராக கிளிக் பண்ணதும் நீங்கள் வந்து உங்கள் பிரிண்டர் வந்து சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு எப்சன் L8050 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் உங்களுக்கு இங்கே காமிக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. மற்றபடி நீங்கள் இதில் எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஸோ நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ரீசெட்டுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு மெனு இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே காமிக்குது இல்லையா, இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எப்சன் நியூ ட்ரேன்னு இருக்கும், அங்கே செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் டாக்குமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஆதார் ஃபைல் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆதார் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஆதார் ஃபைல் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கணும். நீங்கள் வந்து ஈப்ரோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது கஸ்டமருடைய பிடிஎஃப்பை வந்து ரீநேம் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுற ஃபைலை ஒரிஜினலாக அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த கஸ்டமருடைய ஃபைல் ஞாபகத்தில் இருக்கணுன்றதுக்காக ஃபைலை ரீநேம் பண்ணுறீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஃபைல் வந்து கரப்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூ வந்து சரியாக வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆப்ஷனில் போய்ட்டு பிரிண்டர் செட்டப் போகிறேன், ப்ரொஃபைல் நேம் கிளிக் பண்ணுறேன், எப்சன் நியூ ட்ரேவை சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த போர்ட்ரேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நீங்கள் ஒன்ஸ் சாஃப்ட்வேரை ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் போகிறீங்க. டாக்குமெண்ட்டில் போய்ட்டு ஆதார் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆதார் கிளிக் பண்ணிவிட்டு நான் பிடிஎஃப் வந்து இப்போது அப்லோட் பண்ணுறேன் அகைன். ஓகேங்களா? அப்லோட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து அகைன் நம்ம இப்போது போடுறோம். போட்டுட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்ததும் உங்களுக்கு ஆதார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபில் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அப்போ வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்புன்றதை போர்ட்ரேட்னு மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் பிரிண்டர் செட்டிங்கை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பிரிண்டர்லேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். அதாவது பிளாஸ்டிக் கார்டு வச்சு நீங்கள் ட்ரேயில் வச்சு நீங்கள் அவுட்புட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செட்டிங்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்சன் L8050 நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you.